Hello மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஆக்சுவலாக இன்றைக்கி vlog என்னென்னா நீங்கள் தம்ப்லைன் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் தான் போயிட்டு இருக்கோம். அவுட்டிங்னா அவ்வளோ பெரிய அவுட்டிங்லாம் இல்லை. பெங்களூர்லேயே ஃபேமஸான அந்த கேஆர் மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். வை பிகாஸ் செம் எக்ஸாம்ஸ் ஆர் கம்மிங். ஸோ அதனால் அவங்க வந்து டெக்ஸ்ட் புக் வாங்கணுமா, படித்து கிழிச்சு அப்படியே அவுட் ஆஃப் அவுட் வாங்க போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க டெக்ஸ்ட் புக் வாங்க போகிறாங்க. பட் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இப்போ வந்து கேட்காதுங்க நீ என்ன படித்து கிழிக்க போறியான்னு. சும்மா எங்கே படிக்கலன்னு சொல்கிறாங்களோ அதனால தான் நான் டெக்ஸ்ட் புக் வாங்கி அப்படியே எங்கள் அம்மா படிக்கலன்னு சொன்னால் புக் வச்சு அப்படியே ஒரு ட்ராமா பண்ணலான்னு அதனால நான் டெக்ஸ்ட் புக் வாங்கினேன். ஸோ நான் எதுக்கு போகிறேன்னா அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் தெரியாது. ஸோ நான் தான் ஒரு வழிகாட்டியாக நான் வந்து துணைக்கு போகிறேன். நான் அந்த மேப் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து நேற்று டைமிங் சொன்னது 10 o'clock. இப்போ பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. இன்னுமே யாருமே வரல. நானே இப்போ தான் வீடை விட்டு கிளம்பி போயின்னு இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து vlog கண்டினியூ மாஸ்க் போட்டிருக்கேன்னா இவங்கெல்லாம் வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓ பிரியாவா பிகாச்சுவான்னு. ஸோ அதனால நான் வந்து மாஸ்க் போட்டிருக்கேன். அந்த 3 பேர் அவங்க தான். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. We reached market finally. புக்கு கடை தேடி போயின்னு இருக்கோம். இன்னும் புக் கடை கிடைக்கல. ஸோ இங்கே இருக்கிற ஷாப்பெல்லாம் அப்படியே கிளான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். புக் ஸ்டோரு அவங்க வந்து புக் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா வந்து புக்கு கிடைக்கல இவங்களுக்கு பேக்கில் இருக்குது. நான் வந்தப்போ வந்து கிடச்சிச்சு. ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அப்புறம் இந்த பேக்கு அதெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து இவ்வளோ சீக்கிரமாக இந்த மேடம்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போகக்கூடாதான். ஸோ அதனால் அவங்க வந்து அப்படியே அங்கே சைனா கடையில் போயிட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க சும்மா பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லை எல்லா கடையும் பார்ப்பாங்க. ஆனால் எதுவுமே வாங்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு புக்கு கடையில் போய் 1/2 hour இருக்காங்க. என்னதான் பண்ணுறீங்கன்னு கேட்டால் இல்லை கூட்டிகிட்டு போனேன், இல்லை புக்கு வாங்கணுமா, இல்லை ஜெராக்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அங்கிள் சொல்றாங்க இவதான் புழுவுரா. இல்லை இவங்க வந்து கியூட்டி புக் தான் வாங்கலான்னு இருந்தாங்க. பட் இவங்க வந்து புக்கு வாங்க போயிட்டு போனா இவ வந்து கொஞ்சம் என்ன எனக்கு பேச பக்கம் கைஸ் பிரியா வந்து எது சொன்ன பிரியா? இதுதான் வாங்கினேன். இது வாங்கியிருக்கலாம். என்ன டேஸ்ட் உங்கள் வீட்டில் அவங்க அம்மா காட்டினது தானே? நல்லா தான் இருக்கு. கிறிஸ்மஸ் தாத்தா அப்படி சூப்பராக இருக்கிறாரா? வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 ஆகுது. இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். வந்து எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா கிட்ட எங்கள் பாட்டிக்கிட்ட எல்லார்கிட்டையும் நல்லா இட்லி வடை பாயசம் பூஜை எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ என்ன டவுட் இருக்குன்னா இவங்க சாப்பிடவே இல்லையே அப்படி தானே இருக்கோம். அங்கே வந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோமா. அப்போ எனக்கு வந்து பசி எடுத்துச்சு. அப்போ நான் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைக்கில் சொல்லிட்டு இருக்காங்க அன்னதானம் போட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து அங்கேயே போயிட்டு என்னது பலாவு, அப்புறம் கர்ட் ரைஸ், அப்புறம் சுண்டல் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதனால் நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போகல. அங்கேயே வந்து நாங்கள்
பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்பா கால்லேருந்து சுற்றிட்டே இருந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய்.